ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வேளச்சேரியில் வீட்டை லீஸுக்கு விடுவதாக கூறி OLXில் விளம்பரம் மூலம் ஒரே வீட்டை காண்பித்து பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட முக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததோடு சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் வீடு வாடகைக்கு எடுப்பது எளிதானதல்ல. இந்நிலையில் குறைந்த வாடகை மட்டுமல்ல, நீண்டகால வசதிக்காக லீஸுக்கு வீடுகளை நாடும் மக்களை குறிவைத்து பண மோசடி நடப்பது தொடர்கதையாகி வருகிறது. சென்னை வேளச்சேரி லட்சுமிபுரம் பகுதியில் வீடு லீஸுக்கு விடுவதாக கூறி OLXில் வந்த விளம்பரத்தை பார்த்து அப்பகுதியைச் சேர்ந்த பலர் தனித்தனியாக 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பணமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தொகைகளை கொடுத்ததாகவும் பின்னர் வீட்டை ஒப்படைக்காமல் பணத்தையும் திருப்பி வழங்காமல் 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். வேளச்சேரியில வீடு இருக்குன்னு OLXல போட்டிருந்தாங்க சார். எல்லாரும் அந்த OLXல பார்த்துதான் சார் வீடு பார்க்க போனோம். ஒரே வீடு, கிட்டத்தட்ட இங்க 100 பேருக்கு இருக்கிறோம். 100 பேருக்கும் ஒரே வீடு. ஆனா அமௌண்ட் மட்டும் வேற வேற. 15, 10, 8, 7 இந்த மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் அமௌண்ட் ஸ்கேம் பண்ணிருக்காங்க சார். வேளச்சேரி போலீஸ் போக சொன்னாங்க, போனேன். ட்ரிப்ளிகேனுக்கு வர சொன்னாங்க, போனேன். பழவந்தாங்கல் போக சொன்னாங்க, போனேன். மீனம்பாக்கம் போக சொன்னாங்க, போனேன். இதுக்கு மேல எத்தனை ஸ்டேஷன் போகணும்னு எங்களுக்கு தெரியல. கமிஷன் ஆபீஸ்ல ஏற்கனவே 25 3ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தேன். அப்புறம் ஆன்லைன்ல கொடுங்க, நாங்க ஆன்லைன்ல கொடுத்தேன். சிஎம் செல்ல கொடுங்க, நாங்க சிஎம் செல்ல கொடுத்தேன். நம்ம படிச்ச இத்தனை பேருக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்களே, படிக்காதவங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் என்ன சார் நிலைமைக்கு போகிறது? இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல. எங்களோட அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்தாகணும் சார். எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். எல்லாருமே நகையை வச்சு கொடுத்துருக்காங்க, நகையை வித்து கொடுத்துருக்காங்க, என்னென்னவோ பண்ணி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இந்த அமௌண்ட்டை எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. காலையில நாங்க 8 மணிக்கு வந்தோம் சார். இங்க உள்ளார கமிஷன் ஆபீஸ் கிட்ட வந்தோம் சார். 5 பேரை உள்ள வாங்க, உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுங்க. நாங்க உள்ள போயிட்டு இவங்க எல்லாம் கொடுத்தாங்க சார். கொடுத்ததுக்கு கையெழுத்து இப்படி இருக்கணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கணும், என்னென்னவோ சொன்னாங்க. வாட் எவர் இட் மேபி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ எங்களுக்கு உள்ளார போயிட்டு வந்தவங்க வந்து நியாயமா இல்ல, ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ எங்களுக்கு வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் என்ன? அட்லீஸ்ட் கமிஷனர் கிட்ட இருந்தாச்சு, இல்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து எங்களுக்கு நாங்க கண்டிப்பா வாங்கி தரோமான்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா நாங்க இங்க எந்திரிச்சு போறோம் சார். வேளச்சேரி லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் உள்ள ஒரு வீட்டை காட்டி அதனை லீஸுக்கு வழங்குவதாக கூறிய அக்பர் ஷரீப் உள்ளிட்ட ஒரு சிலர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சிலர் கண்ணீர் விட்டு கதறி அழுததோடு சிலர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயக்க நிலைக்கும் ஆளானார்கள். இதுகுறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருந்த நிலையில் இருவரை மட்டும் கைது செய்த காவல்துறையினர் மோசடிக்கு முக்கிய காரணமான அக்பர் ஷெரீப் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று புகார்தாரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேளச்சேரி ஸ்டேஷன் போறோம், அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்ல. 4 நாளா நான் வேளச்சேரி ஸ்டேஷன் போறேன், எங்கேயுமே எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல. இப்ப நான் இங்க எதுக்கு நான் வந்தேன்னா, நான் டைரக்டா கமிஷனரை பார்க்கணும். ஏன்னா இது ஹையர் ஆஃபீஷியலால மட்டும்தான் இது டக்கு டக்குன்னு மூவ் பண்ண முடியும். சோ நம்ம டைரக்டா மீட் பண்ணலான்னு வந்தோம். காலையில இருந்து நாங்க ஓரமா மரத்துக்கடியில உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் எங்களை வந்து என்னன்னு கூட கேட்கல. 5 பேர் வாங்க நாங்க மீட் பண்ண வைக்கிறோம்னு உள்ள கூப்பிட்டு போனதுக்கு இது வந்து இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் நீங்க இவங்கள தான் பார்க்கணும், நீங்க அந்த கிரீவன்ஸ்ல போயிட்டு மனு கொடுங்கன்னா, மனு எவ்வளவு நாள் தான் நாங்க மனு கொடுத்துட்டே இருக்குது? வாழ்க்கை ஃபுல்லா மனு கொடுத்துட்டே இருப்போமா? எங்க பணம் என்னைக்கு தான் எங்களுக்கு ரிட்டர்ன் வரும்? ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ரிமாண்ட் பண்ணா எங்களுக்கு சொல்யூஷன் என்னங்க? நீங்க ரிமாண்ட் பண்ணி அவனை சேஃப் ஆக்குறீங்க ஜெயில. அவனுக்கு நல்லா 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு தான் நீங்க ரிமாண்ட் பண்றீங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. நீங்க நாங்க தங்க கூட இடலாம தான் நாங்க இன்னைக்கு எங்களுக்கு சொல்யூஷன் வேணுங்க. இது நீங்க இப்ப எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா நாங்க அடுத்து செக்ரட்டரி
ரேவந்த் ரெட்டி கிட்ட தான் போவோம். சிஎம் சார் நீங்க டைரக்டா பார்த்தாலே எங்களை கூப்பிடுங்க, எங்களுக்கு இந்த சொல்யூஷன் வேணும். இப்ப எங்களுக்கு தங்க இடம் இல்லை, நீங்க வீடு ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ கொடுங்க, இல்ல பணம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ கொடுங்க. எங்க போய் தங்குறதுன்னு கூட தெரியாம பாதி பேர் சொந்தக்காரவங்க வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு தங்கிட்டு கிடக்குறோம். இந்த நெருக்கடியான நிலையில் ஒரு சிலருக்கு தற்காலிகமாக வேறு வீடுகளை வாடகைக்கு எடுத்து கொடுத்து அதற்கான வாடகையையும் ஒரு குறிப்பிட்ட காலம் செலுத்தி நம்பிக்கை ஏற்படுத்திய பின்னர் மீதமுள்ள பணத்தை திருப்பி வழங்காமல் ஏமாற்றியதாகவும் புகார்தாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மோசடி தொடர்பாக 85க்கும் மேற்பட்ட புகார்கள் காவல் நிலையத்தில் அளித்துள்ளனர். தங்களிடம் மோசடியாக பெறப்பட்ட பணத்தை மீட்டு தருவதுடன் சம்பந்தப்பட்ட முக்கிய நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையரகத்தில் புகார் கொடுக்க வந்ததாகவும் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.